அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய ஒரு காவேரியைப் போல அருமையான நாவல் கேட்கலாம் வாங்க. இத்தாலிய இன்ஜினியர்களால் உருவாக்கப்பட்ட அந்த புதிய நெடுஞ்சாலை மலைச்சரிவின் மீது அகன்ற நீண்டதொரு கோடு போல கண்களுக்கு எட்டிய தூரம் வரை ஓடிக்கொண்டிருந்தது. பனிப்படலத்தை விரட்டிவிட்டு வீசத் தொடங்கிய சூரிய ஒளியில் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்த சாலையில் வண்டிகள் ஒன்றன் பின் ஒன்றாக விரைந்து கொண்டிருப்பது நன்றாக தெரிந்தது. எதிர்ப்புறமாக வரும் வாகனங்களுக்கு வேறு வழி அமைக்கப்பட்டிருந்ததால் போக்குவரத்தில் நெரிசலுக்கு இடமிருக்கவில்லை. விபத்துக்களுக்கும் வாய்ப்பு அதிகமில்லை. சாலையின் நடுப்பகுதியில் நிதானமாக வேகத்தில் வண்டியை காவேரி ஓட்டி கொண்டு சென்றாள். பொழுது நன்றாக விடிந்து பூமி சூரியனின் பொன் ஒளியில் மூழ்கி கிடந்தது. குளிர்காலத்து வெயிலை அவள் எப்பொழுதுமே வரவேற்பது வழக்கம். பச்சிளங்குழந்தை தன் பிஞ்சு விரல்களால் மெல்ல வருடுவது போல சூரியனின் வெப்பம் அவளது முகத்தை தடவியது. மனதிற்கு இதமாக இருந்தது. கண்களை இருபுறமும் ஓடவிட்டபடி அவள் வண்டியை செலுத்தி கொண்டிருந்தாள். நேட்டால் மாநிலத்தை தி கார்டன் காலனி ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா என்று செல்ல பெயரிட்டு அழைப்பதற்கு அர்த்தமில்லாது போகவில்லை. எத்தனை ஒரு அழகான இயற்கை காட்சி! தனக்குள்ளே அவள் முணுமுணுத்தபடி கண்களால் அதை பருகுவது போல் ஆவலுடன் இரு பக்கமும் பார்த்து கொண்டே வண்டியை ஒரே நிதானத்தில் ஓட்டி கொண்டு போனாள். மஞ்சள் பூக்கள் குலுங்கிய வாட்டல் மரங்கள், சாலைக்கு அருகே அணி செய்ய இடையிடையே ஊதா பூப்பாவடை விரித்த ஜகரண்டா மரங்கள் எழிலுடன் காற்றுக்கு தலையசித்து கொண்டிருந்தன. அவைகளை தாண்டி பசிய வயல்கள், அதற்கு பின்னால் வானத்தை முத்தமிட்டபடி ஓடிய நீல மலைத்தொடர், பார்க்க திகட்டாத ஓர் எழில்மிக்க காட்சி. வண்டியை ஓட்ட அலுப்பே தெரியாதபடி உற்சாகமூட்டும் சூழ்நிலை. இத்தனை இருந்தும் மனதில் பூரண மன நிம்மதியின்றி உணர்வுகள் தொய்ய அவள் பயணப்பட வேண்டியிருந்தது. ஒரு துர்பாகியமே. பெருமூச்செறிந்தாள் காவேரி. சிறிது தூரத்தில் சாலை ஓரத்தில் மரங்களுக்கிடையில் புதராக மண்டி கிடந்த அசேலியா செடிகளில் சிரித்து கொண்டிருந்த வெள்ளை மலர்களை கண்டதும் சங்கிலி தொடராக தாமோதரனை பற்றிய நினைவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக உள்ளத்தில் எழுவதை உணர்ந்தாள். 2 ஆண்டுகளுக்கு முன் முதலாக அவனை சந்திக்க நேர்ந்த அந்த நிகழ்ச்சி அப்பொழுதுதான் நடந்தது போல எத்தனை தெளிவாக நினைவில் எழுந்தது. அந்த வாரம் அவள் சாட்ஸ்வர்த் எனும் பகுதியில் இருந்த ஒரு இந்திய பள்ளிக்கூடத்திற்கு மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷனுக்கு செல்ல வேண்டியிருந்தது. பள்ளி குழந்தைகளை பரிசோதிக்க டாக்டர் வருமுன் நர்ஸுகள் பரிசோதனைக்கு ஒரு அறையை தயார் செய்து மாணவ மாணவிகளை வகுப்பு வாரியாக பிரித்து வரிசைப்படுத்தி வைக்க வேண்டும். அவளுடன் கூட வந்த நர்ஸ் நளினா பரிசோதனை அறையை தயாராக வைத்து விட்டிருந்தாள். காலை பிரார்த்தனை முடிந்ததும் பள்ளி பிள்ளைகளை வகுப்புகளுக்கு அனுப்பிவிட்டு தமது அறைக்கு திரும்பிய பிரின்ஸ்பால் தம் வரவுக்காக மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பற்றி ஏதோ பேச அவள் காத்திருப்பதை கண்டார். உட்காரச் சொல்லி உபசரித்தபடி காவேரி வாயை திறக்கும் முன் திறந்து கிடந்த அறை கதவை யாரோ விரலால் தட்டுவது கேட்டது. நான் வரலாமா? கனத்த ஆனால் காதுகளை மென்மையாக தழுவும் குரலோடு ஷேவிங் லோஷனின் மனம் குப்பென்று அறைக்குள் வந்து மோதியது. வரலாம். பள்ளிக்கூட தலைவர் பதில் அளித்து முடிப்பதற்குள் புயலாக உள்ளே வந்து நின்ற உயரமான வெளிர் நீல சஃபாரி ஷூட்டுக்காரனை வியப்புடன் நிமிர்ந்து பார்த்தாள். நாளேட்டுத்தாள் ஒன்றில் சுற்றி அவன் கையில் பிடித்திருந்த பொட்டலத்திலிருந்து வெள்ளை அசேலியா மலர்கொத்தொன்று எட்டி பார்த்து கொண்டிருந்தது. உன் பள்ளிக்கூடத்தில் வெள்ளை அசோலியா செடி இல்லை என்று வருத்தப்பட்டா இல்லையா? மாரிஷ் பார்க்குக்கு கேஸ் விஷயமா போயிருந்தேன். வழியில் என் மாமன் வீட்டில் டீ சாப்பிட போயிருந்தேன். வழியில் அசேலியா செடிகளிலிருந்து ஒன்றை உனக்காக வேரோடு பிடுங்கி பத்திரமா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உடனடியாக தோட்டக்காரனிடம் கொடுத்து நடச்சொல். சிரித்தபடி பிரின்ஸ்பால் காட்டிய ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான் அவன். தாமு, இவங்க நம்ம ஸ்கூலை இன்ஸ்பெக்ட் பண்ண வந்திருக்கிற மெடிக்கல் டீமை சேர்ந்த நர்ஸ் மிஸ் காவேரி. இவர் மிஸ்டர் தாமோதரன். கேள்விப்பட்டிருப்பீங்க. விக்டோரியா தெருவில் பெரிய ஆஃபீஸ் வைத்து தன் கீழ் ஜூனியர் 2 பேரோட சக்கை போடும் பிரபல வக்கீல் தாமோதரன். அறிமுகம் செய்து வைத்தார் பிரின்ஸ்பால். கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இன்றுதான் சந்திக்கிறேன் முருவளித்தாள். உங்கள் பெயரையும் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இப்பத்தான் நேரில் பார்க்கிறேன் சிரித்தான் உரத்த குரலில் தாமோதரன். தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. பள்ளிக்கூட கவனிப்பு அமைப்பில் வேலை பார்க்கும் பல நர்ஸுகளில் அவளும் ஒருத்தி.
அதை தவிர அவள் அப்படி ஒன்றும் பிரபலமானவள் இல்லையே. குழப்பத்துடன் விழித்தாள். பயந்து போய் விட்டீர்களா? எங்கள் அம்மா போன வருஷம் தாய்நாட்டுக்கு போய் கோவில் குளமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. அங்கே அகண்ட காவேரியில் பல தடவை தலைமொழிகி புண்ணியத்தை சேகரித்து கொண்டாங்களாம். அக்கரையே தெரியாத அளவுக்கு அந்த ஆறு அத்தனை கம்பீரமாக ஓடுதாம். அடிக்கடி சொல்வாங்க. அதனால் காவேரி என்கிற பெயரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போது ஒரு நர்ஸ் உருவிலே பார்க்கிறேன். மறுபடியும் அவன் சிரித்தபோது காவேரியும் கூடவே சிரித்து விட்டாள். சரியான வாயாடி மனிதன், வக்கீலாச்சே, வாய் பேச்சுக்கு பஞ்சம் இருக்குமா எண்ணியபடி தனக்குள்ளே முறுவலித்து கொண்டாள். சரி, நீங்கள் எல்லோரும் ரொம்ப வேலையாக இருக்கீங்க. நான் உங்கள் நேரத்தை பாழாக்கக்கூடாது. பிறகு சந்திப்போம் கூறிவிட்டு செடி பொட்டலத்தை மேஜை மீது வைத்துவிட்டு அவன் வெளியே விரைந்து விட்டான். தாமோதரனை அவள் மறுபடியும் எதிர்பாராத விதமாக சில தினங்களுக்கு பின்னர் மீண்டும் சந்தித்தாள். அன்று மாலை அம்கேனி வைத்தியநாதர் ஆலயத்திற்குள் ஒரு பக்கம் குடிகொண்டிருக்கும் விஷ்ணு பகவானுக்கு புரட்டாசி சனிக்கிழமை முதல் வார பூஜை அமர்க்கலப்பட்டு கொண்டிருந்தது. சௌந்தரி அன்னிக்கு கோவிலில் நடக்கும் விழா பூஜைகள் முதலியவற்றில் ஈடுபாடு அதிகம். பஜனை கூட்டங்களில் கலந்து பங்கேற்று கொள்வது வழக்கம். தலைமுழுகிக்கிட்டு அழகாக காஞ்சிபுரம் சேலையை கட்டிக்கொண்டு நெற்றியில் பொட்டு வச்சுக்கிட்டு தமிழ் பொண்ணா லட்சணமாக கோவிலுக்கு வா, காவேரியை வற்புரித்து அழைத்து போவாள் அன்னி. அந்த புரட்டாசி சனிக்கிழமை அவர்கள் வீட்டு உபயமாக விஷ்ணு பகவானுக்கு பூஜை நடந்தது. தன் கையால் கட்டிய மாலையை சௌந்தரி அன்னி காரின் டிக்கியில் வைத்து விட்டிருந்தாள். போய் மாலையை தட்டில் வச்சு எடுத்து ஓடிவா, நேரமாச்சு, பூஜை ஆரம்பிக்க போகிறாங்க. அன்னி காவேரியை விரட்டினாள். கோவிலுக்கு வெளியே தெருவில் ஓரத்தில் நூற்றுக்கணக்கான கார்கள் நின்று கொண்டிருந்தன. தங்கள் வீட்டு காரை தேடி மேலும் கீழும் அலைந்துவிட்டு முடிவில் கண்டுபிடித்து அவசரமாக டிக்கியை திறந்து மாலையை வைத்திருந்த தட்டை தூக்கி கொண்டு டிக்கியை பூட்டி கொண்டிருந்தாள் காவேரி. ஹலோ என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். கோவிலில் கூட்டம் அதிகமோ? தன் டொயோட்டோவிலே டிரைவர் ஆசனத்தில் இருந்தபடியே கேட்டான் தாமோதரன். அவள் பதில் சொல்ல தயங்குவதைக் கண்டு, என்னை தெரியலையா? விக்டோரியா ஸ்ட்ரீட் அட்வொகேட் தாமோதரன். இப்போ நினைவுக்கு வருதா? கேட்டபடி மெல்ல சிரித்தான். நல்ல கூட்டம். நீங்கள் ஏன் இன்னமும் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? இடம் கிடைக்காம வெளியே நிற்க வேண்டி வரும் என்றாள். நீங்கள் பஜனையில் பாடுவீங்கன்னா நான் ஒரு சமயம் உள்ளே வந்து எட்டி பார்ப்பேன். இல்லாட்டா நான் கோவிலுக்கு வர பழக்கம் கிடையாது. எங்கள் அம்மா தான் உலகத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் ஒருங்கே சேர்ந்து பிரார்த்தனை செய்ய உள்ளே போயிருக்காங்களே. நீங்கள் ஒரு நாத்திகரா, கம்யூனிஸ்டரா? பொது உடைமை கொள்வது அல்லது நாத்திகம் என்றதுமே பாப்பா பாம்பை பார்த்துட்டாப்புல அத்தனை திகிலோடு என்ன பார்க்குறீங்களே. நான் ஒரு தீவிர கம்யூனிஸ்டாக இருந்தால் போலீஸ் என்னை கோவில் வாசலில் காரில் உட்கார வச்சிருக்குமா? இத்தனை நேரம் என்னை சிறை கம்பிகளுக்கு பின்னால் உட்கார வச்சிருப்பாங்களே. நாத்திகம் பேசினால் சமூகம் என்னை ஏதோ அசிங்கம் பிடித்த வியாதிக்காரனை பார்ப்பது போல் வெறிக்கும். எனக்குன்னு ஒரு கொள்கை உண்டு. அதை நீங்கள் எந்த நோக்கில் எடுத்துக்கொண்டாலும் நான் மறுப்பு தெரிவிக்க மாட்டேன். நீங்கள் ரொம்ப வேடிக்கையாக பேசுகிறீங்க. உங்களை சட்டுன்னு புரிஞ்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். காலோடு தலைவரை தன்னை அவனது காந்த கண்கள் ஊடுருவதை உணர்ந்தபோது அவளால் மேலே பேச முடியவில்லை. என் பசிக்கு ஒரு உருண்டை சோறு தர முடியாத இறைவன் எனக்கு சொர்க்கத்தை தருவான் என்கிற நம்பிக்கை துளியும் இல்லை. இதை நான் சொல்லவில்லை, விவேகானந்தரே இப்படி சொல்லியிருக்கிறார். அவர் போதனைகளில் எனக்கு ஈர்ப்பு உண்டு, அவ்வளவுதான். நம் நாட்டில் கவனிக்க வேண்டிய எத்தனையோ முக்கிய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பாடி தாளம் போட்டுக்கொண்டு பஜனை செய்து கொண்டிருக்க எனக்கு பொறுமை இல்லை. உங்கள் அம்மாவுக்காக இப்படி காரில் உட்கார்ந்து கொண்டு காத்திருக்க உங்களுக்கு பொறுமை இருக்கிறதா? அது கடமை, பொறுத்து கொள்கிறேன். நேரமாச்சு, வரேன். அவள் விடைபெற்று கொண்டு மாலை இருந்த தட்டுடன் கோவில் உள்ளே சென்று விட்டாள். பூஜை முடிந்த பின் கூட்டம் வெளிப்பட்ட போதுதான் அவன் கோவிலின் முக்கிய உறுப்பினரான சிவகாமி அம்மாளின் மகன் என்பது அவளுக்கு தெரிந்தது. சிவகாமி அம்மாளின் குடும்பம் கோவில் திருப்பணிக்கு ஆண்டாண்டு காலமாக எவ்வளவோ செய்திருக்கிறது என்பதை அந்த ஊரே அறியும். அந்த பரம்பரையில் வந்த தாமோதரனுக்கு இப்படி ஒரு விசித்திரமான கொள்கையா? கல்யாண வீடுகளிலும் விருந்து வைபவங்களிலும் கடைத்தெருவுகளையும் பல முறை சந்தித்திருக்கிறாள். ஹலோ என்பதை தவிர அதிகம் இருவரும் பேசிக்கொண்டதில்லை. அந்த ஆண்டு நவராத்திரியின் போது நண்பர்கள் தெரிந்தவர்கள் என்று பலரை தங்கள் வீட்டில் கொண்டாடிய சரஸ்வதி பூஜைக்கு அழைத்திருந்தாள் சிவகாமி.
சௌந்தரி குடும்பத்தாரும் அதில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருந்தனர். நீச்சல் குளம், பெரிய தோட்டம் இத்தியாதியுடன் மிக அழகாக கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த வீட்டைக் கண்டு காவேரி பிரமித்து போய்விட்டாள். முதல் பந்தியில் சாப்பிட இடம் இல்லாது போகவே அவள் அடுத்த பந்தியில் உட்கார காத்திருக்க வேண்டியிருந்தது. தோட்டத்தை சுற்றி பார்வையிட்டபடி முன்பக்கம் வந்து மதில் சுவர் மேற் பொருத்தப்பட்டிருந்த கம்பி மீது சாய்ந்து கொண்டு எதிரே சற்று தொலைவில் மற்றொரு குன்றின் மீது பரவலாக கட்டப்பட்டிருந்த வெஸ்ட்வெல் யூனிவர்சிட்டியை வேடிக்கை பார்த்தபடி நின்றாள். பல நூறு மின்விளக்குகளின் ஒளியில் பல்கலைக்கழக கட்டடம் அலங்கமானதொரு பெரிய தேர் நிலையில் நின்று காட்சி தருவது போல கம்பீரமாக நிமிர்ந்து வானை நோக்கி நின்று கொண்டிருந்தது. இந்தியருக்கு இத்தனை பெரியதொரு தனி பல்கலைக்கழகமானு பிரமிப்புடன் பார்க்குறீங்க இல்லை? கரகரத்த குரலை கேட்டு வியப்புடன் திரும்பினாள் அவள். அருகில் தாமோதரன் வந்து நின்று கொண்டிருந்தான். கூச்சலும் குழப்பமும் பிடிக்காமல் ஊரை சுற்றிவிட்டு வரேன். இன்னமும் அம்மா விருந்து வைபவங்கள் முடிக்கல போல இருக்கு. பெருமூச்செறிந்தான் அவன். இத்தனை பெரிய வீடு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, சௌகரியமாக வாழறீங்க. அழுத்தப்பட்ட மக்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுவதும் அவர்களது ஏழ்மைக்காக அனுதாபப்படுவதும் கொஞ்சமும் பொருந்தவில்லையே. கொஞ்சம் துணிச்சலுடன் கேட்டுவிட்டாள் அவள். இந்த வீடு, இந்த ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாம் 2 ஆண்டுகளுக்கு முன் காலமான என் தந்தை எனக்கு விட்டு போயிருக்கும் சொத்து. நான் சம்பாதிக்கிறேன். அதை நான் எப்படி செலவழிக்கிறேன் என்பது என்னோடு நெருங்கி வாழ்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு வக்கீலுடன் வாதாடி சமாளிப்பது சாத்தியப்படுமா? சிரித்தபடி அவள் விடைபெற்று கொண்டு உள்ளே சென்று விட்டாள். சில நாட்களுக்கு பின் அவன் அவளை தேடிக்கொண்டு அவர்கள் வீட்டிற்கு வந்தான். இந்த திப்பு ஷீனா செடி உங்களுக்கு பிடிக்கிறதுன்னு அம்மா சொன்னாங்க. இன்னைக்கு உங்கள் பிறந்த நாள் இல்லையா? இது என் பரிசு சொல்லிக்கொண்டே ஒரு சிறு மண் தொட்டியில் நட்டிருந்த செடி ஒன்றை அவர்கள் வீட்டு வாயிலில் வைத்துவிட்டு போய்விட்டான். பின்னர் சந்திப்புகள் தொடர்ந்தன. அடிக்கடி அவர்கள் வீட்டுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லி கொண்டு வந்தான். ஒரு நாள் அவளுடன் தனியாக அவர்கள் வீட்டு தோட்டத்தில் நின்று கொண்டிருந்த போது சொன்னான், காவேரி, உன்னை நான் காதலிக்கிறேன். நீயும் என்னை விரும்புவதாக புரிகிறது. உன்னை கல்யாணம் செய்துக்க பிரியப்படுகிறேன். அம்மா வந்து முறைப்படி பெண் கேட்பார்கள். திடுக்கட்டு போனாள் காவேரி. அவனை அவளுக்கு பிடித்திருந்தது. அதை வெறும் நட்பா காதலா என்று அவள் புரிந்து கொள்ளும் முன் அவளது வாழ்க்கையில் மோகன் குறுக்கிட்டு அவள் மனதை ஈர்த்து கொண்டு விட்டிருந்தான். ஐயோ, இதென்ன தொல்லை! அவள் குழப்பத்தில் தவித்து போனாள். முறைப்படி பெண் கேட்க சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்காது சிவகாமி அம்மாள் சில சுமங்கலி பெண்களுடன் ஒரு நல்ல நாளில் வந்திருந்தாள். பெரியண்ணா அவளிடம் மரியாதையாகத்தான் பேசினார். ஆனால் கண்டிப்பாக சொல்லிவிட்டார், தாமோதரனின் அரசியல் கொள்கைகள் தங்களுக்கு ஒத்து வராது. அதனால் பெண் தருவதற்கில்லை. அதற்கு பின் பள்ளிக்கூடத்தில் சந்தித்து காதல் கொண்ட பள்ளி ஆசிரியர் மோகன் பெண் கேட்டபோது அண்ணா மகிழ்ச்சியுடன் ஒப்புதல் கொடுத்தார். நிச்சயதார்த்த வைபவம் நடக்கும் முன்னரே அண்ணா நோயுற்று இறந்து போனார். ஓராண்டு காலம் கழித்து லோகேந்திரன் தங்கை கல்யாணத்தை அடுத்து நடத்த ஏற்பாடுகள் செய்து நாள் குறிப்பிட்டு எல்லோருக்கும் திருமண அழைப்பு அனுப்பிய பின் திடீரென்று நடக்கவிருந்த கல்யாணம் நின்று போனது. தாமோதரன் அவளுக்கு பரிசாக தந்துவிட்டு போன அந்த செடி ரோஜா வண்ண மலர்களை சொரிந்து கொண்டு வீட்டு வாசல் முகப்பிலே இன்னமும் ஓங்கி உயரமாக நின்று கொண்டிருந்தது. ஆனால் அவளுக்கு வழங்க இருந்த திருமண வாழ்க்கை பெண் கேட்க வந்த நாளே நசிந்து போனது. சமூகத்தின் முன் அவள் முகத்தில் கரியை பூசிவிட்டு வேறு ஒரு பெண்ணை மணந்து கொண்ட மோகன் பதவியில் உயர்ந்து இப்பொழுது பள்ளியின் தலைவனாக, ஒரு குழந்தையின் தந்தையாக சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவள் அவனையே நினைத்து மனம் நொறுங்கி அணு அணுவாக செத்து கொண்டிருக்கிறாள். யாரோ பின்னால் பலமாக காரின் ஹாரனை அமுக்குவதை கேட்டு திடுக்கிட்டு நினைவின்றி விழித்து கொண்டாள். எக்ஸ்போர்ட் எனும் ஊரின் எல்லையை சமீபித்து விட்டதை உணர்ந்தாள். களைப்பு தீர பச்சை தண்ணீரில் முகத்தை கழுவி கொண்டால்தான் மேலே வண்டியை ஓட்ட தெம்பு ஏற்படும் என்ற எண்ணம் தோன்றவே அவள் காரை அந்த பெட்ரோல் கேரேஜ் முன் கொண்டு வந்து நிறுத்தினாள். காரை கண்டதும் வேகமாக அருகில் ஓடி வந்து நின்றான் பெட்ரோல் பங்கில் வேலை செய்யும் ஆப்பிரிக்க பையன்களில் ஒருவன். தேவைப்பட்ட அளவை அவள் சொன்னதும் துரிதமாக பெட்ரோலை ஊற்றி முடித்து சக்கரங்களில் உள்ள காற்று அழுத்தம், எண்ணெயின் அளவு எல்லாவற்றையும் சோதித்து சரி செய்துவிட்டு காரின் முன் கண்ணாடி மீது நீர் தூவி நன்றாக துடைத்து விட்டான்.
பர்சிலிருந்து 2 10 சென்ட் நாணயங்களை எடுத்து அவனிடம் நீட்டினாள் காவேரி. அவனுடைய பாஷையில் யாபோங்கா, அதாவது நன்றி என்றபடி தன் 2 கைகளையும் நீட்டி அதை பெற்றுக்கொண்டு முகமெல்லாம் பற்களாக பளிச்சென்று சிரித்துவிட்டு அடுத்தபடியாக பின்னால் வந்து நின்ற காரை கவனிக்க அவன் ஓடிவிட்டான். காவேரி மெல்ல தன் காரை அங்கிருந்து நகர்த்தி பேங்கை ஒட்டியபடி கட்டப்பட்டிருந்த பயணிகளின் இளைப்பாறும் பகுதிக்குள் முன் கொண்டு நிறுத்தினாள். டிக்கியை திறந்து சாப்பாட்டு கூடையை கையில் எடுத்துக்கொண்டு பெண்கள் உபயோகிக்கும் பகுதிக்குள் புகுந்து அங்கிருந்த மேஜை மேல் கூடையை வைத்தாள். டர்பன் நகரை விட குளிர் இன்னும் சற்று கடுமையாக வீசிக்கொண்டிருந்ததால் அவளது உதடுகள் நடுங்கின. ஓட்டமாக கழிவறைக்குள் புகுந்தாள். உடையை சீர்திருத்தி கொண்டு வாஷ்பேஷன் குழாயை திறந்து இளஞ்சூடான நீரில் முகத்தை பரபரப்புடன் கழுவி கொண்டாள். சுவரில் உருளையாக தொங்கிய பேப்பர் டவலை இழுத்து சிறிதளவு கிழித்து எடுத்து முகத்தையும் கைகளையும் துடைத்து கொண்டு அருகில் இருந்த குப்பை கூடைக்குள் போட்டாள். வாஷ்பேஷனுக்கு மேலே பதிக்கப்பட்ட கண்ணாடியில் பார்த்தபடி முடியை அவிழ்த்து வாரி மறுபடி முடிந்து கொண்டாள். பவுடர் ஒத்தியால் பவுடரை லேசாக முகத்தில் பூசிக்கொண்டாள். பயண களைப்பு மறைந்து முகத்தில் தெம்பு தெரிவதைக் கண்ட திருப்தியுடன் வெளியே வந்தாள். இன்னும் சில கிலோமீட்டர்கள் தான் அவள் காரை ஓட்ட வேண்டியிருக்கும். லேடி ஸ்மித்தை அடைந்ததும் அவள் தக்க ஏற்பாடு செய்திருந்த சித்தப்பா மருமகள் ஜோதியின் வீட்டிற்கு நேராக போக நேரம் இருக்காது. அவளுக்கு முன்னதாக முதல் நாள் மாலையே டர்பனிலிருந்து புறப்பட்டு போயிருந்த நர்ஸ் ஜெயா பரிசோதனை அறையை தயார் செய்து வைத்துவிட்டு அவளது வருகைக்காகவும் டாக்டர் வருகைக்காகவும் வராந்தாவளை வந்து பல முறை எட்டி பார்த்து கொண்டிருப்பாள். காலை மணி 10 கொண்டிருப்பதை கடிகாரம் அறிவித்தது. இந்த வேளை பள்ளிக்கூடத்தில் மாணவ மாணவிகள் தேநீர் சாப்பிடும் நேரம். அரை மணிக்கு பின்னர் தாம் வகுப்புகள் துவங்கப்படும். அவளைப் போல அன்று காலை மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷனுக்கு புறப்பட்டிருக்கும் அவர்களது குழுவின் டாக்டர் ஸ்காட் இத்தனை நேரம் பள்ளிக்கூடத்திற்கு போய் சேர்ந்திருப்பார். வயது 60 எட்டி கொண்டிருந்தாலும் கிழவருக்கு வேலை மீது படு உற்சாகம். ஒரு கௌபாயை போல்தான் காரை ஓட்டுவார். தனக்குள் சிரித்து கொண்டு ஃப்ளாஸ்கை திறந்து தேநீரை மூடியில் ஊற்றி மேஜை மேல் வைத்து கொண்டாள். அவள் காலையில் அவசரமாக தயாரித்து எடுத்து வந்த சாண்ட்விச்களில் ஒன்றை எடுத்து கடித்தபடி யோசித்தாள். நேர் வழியாக புதிய ஹைவேயில் வராது அவள் வளைவு பாதை வழியாக 1000 குன்றுகளை பார்க்க திரும்பியதால் கார் மீட்டர் அதிகப்படியாக காட்டப்போகும். கிலோமீட்டருக்கு அவள் வார இறுதியில் கணக்கு காட்டியாக வேண்டுமே. இதுதான் வழி. அன்று பகல் வேலை முடிந்ததும் ஜோதி வீட்டில் காரை கொண்டு போய் கேரேஜில் நிறுத்தி பத்திரமாக பூட்டி வைத்துவிட்டு தினசரி அவள் பள்ளிக்கூடத்திற்கு நடந்து செல்ல வேண்டும். ஜோதி வீட்டிலிருந்து அந்த பள்ளிக்கூடம் தொலைதூரம் இல்லை. காலையும் மாலையும் கால்நடையாக பள்ளிக்கு வந்து போனால் அதிகப்படியாகிவிட்ட கிலோமீட்டரை கணக்கில் பிசகு ஏற்படாது சரி கட்டிவிட முடியும். குளிர்காலம், அதனால் நடக்க அப்படி ஒன்றும் சிரமமாக இருக்காது. தேநீரை பருகி முடித்து கூடையை மூடிக்கொண்டு அவள் கிளம்புவதற்குள் பல பெண் பயணிகள் அந்த அறையை நிறைத்து கொண்டு விட்டனர். இப்போதெல்லாம் இது மாதிரியான பொது இடங்களில் நிறபேதம் காண்பிப்பதை அதன் அமைப்பாளர்கள் கைவிட்டிருந்தனர். அதனால் கருப்பர் உபயோகிக்கும் இளைப்பாறும் அறையை வெள்ளைக்கார பெண்களும் வெறுப்பின்றி சகஜ பாவத்துடன் உபயோகித்தனர். டிக்கியை மூடிவிட்டு காரில் ஏறி உட்கார்ந்து அதை லேடி ஸ்மித் போகும் பாதைக்கு திருப்பிய போது தாமோதரனின் குரல் காதுகளில் ஒலிப்பது போன்ற ஒரு பிரமையில் திடுக்கிட்டு போனான். தபால் நிலையங்களிலும் வேறு சில பொது இடங்களிலும் வெள்ளைக்காரர்கள் நம்முடன் கியூவில் கலந்து கொள்வதைக் கண்டு நீ மகிழ்ந்து விடக்கூடாது. முன்பெல்லாம் ஒரு கருப்பரை கண்டதும் முகத்தை கடுமையாக்கி கொண்ட வெள்ளையர்கள் இப்பொழுது ஹலோ, குட் மார்னிங் என்று சொல்லும் அளவுக்கு வந்துவிட்டிருக்கிறான். உண்மை. ஆனால் இவை மட்டும் போதாது. அரசியல் உலகிலும் தொழில் உலகிலும் சம உரிமை, சம அந்தஸ்து, உழைப்புக்கு சம ஊதியம் கொடுக்கப்படும் போதுதான் நிறபேதம் எனும் அப்பார்த்தைட் இந்நாட்டை விட்டு ஒழியும். அதுவரை அது ஒரு அபாரமான தீட்டு. மக்களின் இரத்தத்தில் குளிப்பாட்டி தியாக தீயில் எரிந்தால்தான் இந்த தீட்டு ஒழியும். அது ஒழிந்தால்தான் எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக இங்கே வாழ முடியும். இந்த தாமோதரன் தமது கொள்கைகளை கொஞ்சமும் அச்சமின்றி வெளிப்படையாக பேசுகிறாரே,
இது முடிவில் ஆபத்தாகி விடாதா? நல்ல வருவாயுள்ள தொழிலை தூக்கி எறிந்துவிட்டு தியாகம் புரட்சி என்று ஏன் இப்படி பிதற்ற வேண்டும்? வண்டியை சற்று வேகமாக ஓட்டினாள். லேடி ஸ்மித்துக்கு வாருங்கள் என்று நல்வரவு கூறியபடி சாலையின் முகப்பிலே சூரிய ஒளியில் பளிச்சிட்ட அந்த கரும்பலகையை கண்டதும் அவள் மனதிலே திக்கென்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அதுவரை சிந்தித்து வந்த எண்ணங்கள் யாவும் சிதறிப்போயின. அந்த விபரீத நிகழ்ச்சிக்கு பின் முதலாக மோகனை மறுபடி சந்திக்கப் போகிறோம் என்ற நினைவில் அவள் ஆடிப்போனாள். எதிர்பாராத காரணங்களால் இந்த தேதியில் நடக்கவிருந்த திருமணத்தை நிறுத்திவிட்டிருக்கிறோம் என்று லோகேந்திரன் அண்ணன் பத்திரிகைகளில் போட்டு முன்கூட்டியே அழைப்பு விடுத்தவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தபோது ஊரில் என்ன பேசிக்கொண்டனர்? காவேரி நர்ஸ் வேலை பார்க்கிறாள் அல்லவா? டாக்டர் எவனையாவது சிநேகம் பிடித்திருப்பாள். மோகன் காதில் விஷயம் எட்டிவிட்டிருக்கிறது. அவனுக்கு பிடிக்காது போய்விட்டது. வேண்டாம் என்று இந்த கல்யாணம் நிறுத்திவிட்டிருக்கிறான். எல்லோரும் கல்யாணம் நின்று போனதின் காரணத்தை சுலபமாக அவள் தலையில் சுமத்தினர். வம்பு பேசி பழி சொல்லி பரவவிட்டு மகிழ்ந்தனர். அது சமயம் அவளும் அவளது குடும்பத்தாரும் பட்ட அவமானம். சௌந்தரி அண்ணி கொஞ்ச நாட்கள் கோவில் பக்கமே போகவில்லை. லோகேந்திரன் அவளுடன் முன்போல சிரித்து பேசுவதையே விட்டுவிட்டான். சின்னண்ணி சமயம் வந்தபோது குத்தூசியாக வார்த்தைகளை வீசினாள். தலையணை மீது முகத்தை அழுத்தி கொண்டு அவள் அவமானமும் ஆத்திரமும் தாளாது இரவு வேளையில் அழுதபோது சௌந்தரி அண்ணி பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு முதுகை மெல்ல தடவி கொடுத்து, விட்டு தள்ளு, அவனுக்கு உன்னை கட்டிக்க கொடுத்து வைக்கல. உனக்குன்னு பிறந்தவன் ஒருத்தன் எங்கேயோ இருக்கான். அதனால தான் இந்த கல்யாணம் நின்று போச்சு. நல்ல வேலை, 3 முடிச்சு போடும் முன்பே நின்னது நல்லதாக போச்சு. இல்லாட்டா நாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் என்று எத்தனை முறை ஆறுதல் சொன்னாள். அண்ணி மட்டும் பக்கபலமாக இருந்து அவளுக்கு அவ்வப்பொழுது அறிவுரை சொல்லி கொண்டிராவிடில் அந்த அதிர்ச்சியை தாங்காது அவள் இடிந்து போய் மனம் குழம்பி சித்தம் கலங்கி போய் விட்டிருப்பாள். நல்ல வேலை, அப்படியெல்லாம் நடக்காது. தன் வேலைகளை ஒழுங்காக செய்து கொண்டு 4 பேர் முன்னிலையில் தலை நிமிர்ந்து அவள் இன்னமும் வாழ்கிறாள். அந்த சமயம்தான் அவளுக்கு தாமோதரன் ஒரு கடிதம் எழுதியிருந்தான். கல்யாணம் நின்று போனதை அறிந்து வருந்துகிறேன். இதை உனக்கு ஏற்பட்டதொரு அவமானமாக எண்ணுவதை விட்டு ஒரு விபத்து என்று ஏற்றுக்கொண்டு உன் நினைவு முழுவதையும் வேலையில் திருப்பு. விரைவில் எல்லாவற்றையும் மறைந்து போவாய். தயவு செய்து நிமிர்ந்து நில் தாமு. மோகனை நம்பி மனதை பறிகொடுத்து தலைகுனிந்து நின்றாள். நிமிர்ந்து நிற்க ஊன்றுகோலாக உதவிய தாமோதரனை புரிந்து கொள்ளாது அசட்டை செய்துவிட்டாள். அவளது வாழ்க்கையில் இன்னும் என்னென்ன வேடிக்கைகள் நிகழ மீதம் இருக்கின்றனவோ யார் கண்டது? பெருமூச்செறிந்தபடி லேடி ஸ்மித் ஊருக்குள் காரை நிதான வேகத்தில் செலுத்தி பள்ளிக்கூடத்தின் திறந்த கேட்டின் வழியே உள்ள நடைபாதை மீது ஓட்டி பள்ளி பரிசோதனைக்கு வந்துள்ள டாக்டர் ஸ்காட், நர்ஸ் ஐயா இருவரின் கார்கள் நிற்குமிடத்திற்கு திருப்பி அவை அருகே நிறுத்திவிட்டு இறங்கினாள். தேநீர் வேலை முடிந்துவிட்டதை அறிவிக்க மணி அடித்தது. முன்புற தோட்டத்திலே சிட்டுக்குருவிகள் போல் ஓடி ஆடிக்கொண்டிருந்த பள்ளி சிறுவர் சிறுமியர் வகுப்புகளுக்கு விரைந்தனர். டிக்கியை திறந்து ஃபைல்கள் கொண்ட பெட்டியை இறக்கி அவள் கீழே வைத்துவிட்டு திரும்பிய போது பார்த்து விட்டாள். நர்ஸ் ஜெயாவுடன் சிரித்து கொண்டு என்னவோ பேசியபடி மோகன் தனது அறையை நோக்கி வராந்தாவிலே வேகமாக நடந்து கொண்டிருந்தான். சம்மட்டியால் யாரோ ஓங்கி தலைமீது அடித்துவிட்டது போன்றதொரு அதிர்ச்சியில் அவள் உடல் முழுவதும் நடுங்கியது. நெஞ்சை அடைத்துவிடும் போன்றதொரு துக்கம் அடி வயிற்று நின்று புரண்டு எழுவதை உணர்ந்தாள். நான் கொண்டு போய் இந்த பெட்டியை பரிசோதனை அறையில் வைக்கட்டுமா நர்ஸ்? ஒரு மாணவன் சிரித்தபடி ஓடி வந்து பெட்டியை தூக்கி கொண்டு கேட்டான். தேங்க்யூ லிட்டில் பாய் என்று நன்றி தெரிவித்தபடி டிக்கியை மூடி பூட்டி சாவியை சீருடை பையில் போட்டுக்கொண்டு
வேதனைமிக்க அந்த சந்திப்புக்கு தன்னை தயாராக்கி கொண்டு வராந்தா மீது மெல்ல நடந்தாள். தலைமை ஆசிரியர் அறையை நோக்கி அவள் தயங்கியபடி நடந்தபோது முன்னால் இருந்த அறையில் வகுப்பை துவங்கிவிட்ட ஆசிரியர் உரத்த குரலில் ஒரு மாணவனிடம் கேட்ட கேள்வி துல்லியமாக அவள் காதுகளில் விழுந்தது. சரித்திர வகுப்பு நடந்து கொண்டிருந்தது போலும். லேடி ஸ்மித் என்று இந்த ஊருக்கு பேர் வந்ததுக்கு காரணம் என்ன? யாருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கையை தூக்குங்க. ஆசிரியர் மறுபடியும் கேட்டபோது எனக்கு தெரியும், சொல்லட்டுமா என்று கத்த வேண்டும் போன்றதொரு வேகம் அவளுக்கு எழுந்தது. கண்களில் நீர் முட்டி கொண்டது. அவளும் பள்ளிக்கூட நாட்களில் அந்நாட்டு சரித்திரத்தில் படித்த கதைதான் அது. கேப் மாநிலத்திற்கு கவர்னராக இருந்த ஹாரி ஸ்மித் என்பவர் உள்நாட்டில் ஏற்பட்ட கலகம் ஒன்றை அடக்க சில பேர் வீரர்களுடன் ஒரு திடலில் முகாமிட்டிருந்தனர். ஒரு மாலை பொழுது சில கலகக்காரர்கள் 15 வயதான ஒரு அழகிய ஸ்பானிய பெண்ணை பலவந்தம் செய்ய துரத்திய போது அவள் முட்புதர்கள் மீது விழுந்து ஓடி அவர்களிடமிருந்து தப்பி கவர்னர் தங்கியிருந்த கூடாரத்திற்குள் புகுந்து காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறி அழுதாள். உள்ளே எரிந்த மெழுகுவர்த்தியின் ஒளியில் கண்ணீரும் கம்பளையுமாக தரை மீது மண்டியிட்டு கொண்டு உட்கார்ந்திருந்த அந்த பெண்ணை பார்த்தார் கவர்னர். அதுவரை திருமணத்தை பற்றியே எண்ணாதிருந்த அவர் மனதில் காதல் பிறந்துவிட்டது. கலகத்தை வெற்றிகரமாக அடக்கியதுடன் கலகக்காரர்களிடமிருந்து அந்த பெண்ணை காப்பாற்றிய கவர்னர் கேப்புக்கு திரும்பியதும் அவளை திருமணம் செய்து கொண்டார். பல காலம் லேடி ஸ்மித் அம்மையார் தமது கணவருக்கு உற்ற துணையாக, காதல் மனைவியாக, மக்களுக்கு அன்பான சமூக சேவகியாக இருந்தார். தமது காதலின் நினைவை நிரந்தரப்படுத்த அந்த ஊருக்கு லேடி ஸ்மித் என்று தமது மனைவியின் பெயரையே வைத்துவிட்டார் கவர்னர். காதலின் சின்னமாக திகழும் அந்த ஊருக்கு காதலில் தோல்வியடைந்த அவள் வந்திருக்கிறாள். தோல்வி தந்தவனை சந்தித்து வேலையை பற்றி பேச வேண்டும். ஒரு வினோதமான வேதனையான சந்திப்பு. பிரின்ஸ்பாலின் அறைக்கதவை லேசாக தட்டினாள். கமின் ப்ளீஸ். பழக்கப்பட்ட ஒரு காலத்தில் தேனாக இனித்த அந்த குரல் காதுகளில் நெருப்பு துண்டாக விழுந்தது. நெஞ்சே விழித்துவிடும் போன்றதோடு இருக்க உணர்வில் மூச்சு முட்ட திணறிக்கொண்டு மெல்ல கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள்.